ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். நம்ம மாடி தோட்டத்தில் செடிகள்லாம் எப்படி வந்து தொட்டியோடு சரிஞ்சு கிடக்குது பாருங்கள். முருங்கை மரம், இது முருங்கை செடி, இது 6 மாதம் முருங்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரிஜாத செடி. இது எல்லாமே தொட்டியோடு அப்படியே சாஞ்சு கிடக்குது. நம்ம சென்னையில் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நல்ல மழை. அந்த விடியகாலம் வந்து ஒரு 2 மணிக்கு நல்ல ஒரு காற்றோடு, பயங்கர காற்றோடு மழை பெஞ்சிச்சுங்க. அதில் எல்லாம் தொட்டியெல்லாம் சரிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் எடுத்து நேராக வச்சுட்டு அதில் கொட்டியிருந்த மண்ணை எல்லாம் மறுபடியும் அள்ளி செடிகளுக்கே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம மாடி தோட்டத்துக்கு உள்ள செடிகளுக்கு கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். இது தேங்காய் புண்ணாக்குங்க. தேங்காய் புண்ணாக்கு கரைசல். இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போட்டுட்டு, அது கூட கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு, எறும்பு வராமல் இருக்கிறதுக்காகவும், ப்ளஸ் வந்து பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாமல் இருக்கும் மண்ணுக்கு. அதுக்காக இதை வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு ஊற வச்சு ஒரு 5 டேஸ் கிட்டத்தட்ட ஆகுதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சு போயிருக்கு. பயங்கர புளிப்பு ஸ்மெல்லு. இந்த புண்ணாக்கு கரைசலுக்கு ஈடு எந்த இதுவுமே கிடையாதுங்க. நிறைய மண்புழுக்கள் உருவாகும், நல்ல ஈல்டு எடுக்கலாம். அதனால் நான் வந்து எப்போயுமே கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, அப்புறம் வந்து எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லிட்டு வாங்கி எப்பயுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து செக்கு கடை இருக்குது, அங்கே வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுங்க. இப்போ இதில் 1 மடங்கு தேங்காய் புண்ணாக்கு கரைசலை கொடுத்து அதோட 10 மடங்குலேருந்து 15 மடங்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இது நம்ம வந்து அப்படியே இது புண்ணாக்கை வந்து ஊற வச்சே நம்ம கொடுக்கலாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா வேறு வந்து அதில் புழுக்கள் அதிகமாக உருவாகி வேரை வந்து கடிச்சிடும். ஏன்னா நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் காயெல்லாங்க. அதனால் கரைசலாகவே நம்ம தண்ணியாக லிக்விடாக கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பெருசாக பாதிப்பு எதுவும் இருக்காது செடிகளுக்கு. அடுத்தது நம்ம வந்து இப்போ என்ன வெயில் காலத்துக்கு நல்ல என்னென்ன விதை போடலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்திலே சேகரித்த விதைகள்ங்க. பாகற்காய் விதை, அதுக்கப்புறம் குட்டைப்படலை விதை. இந்த இது வந்து வெண்டை வந்துங்க, வெள்ளையும் சிகப்பும் கலந்தது, அதாவது பிங்க் கலரில் கலந்த நாட்டு வெண்டை. நல்லா தடிமனாக வளரக்கூடிய வெண்டைங்க. இது நல்லாவே நமக்கு வந்து வெயில் காலத்தில் நல்லாவே வளர்ந்து நமக்கு நல்லா ஈல்டு கொடுக்கும். அதுக்காக வந்து அந்த விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் விளைவிச்சு அதுலேருந்து சேகரிக்கப்பட்ட விதைகள். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு தடவை தாங்க அதிகபட்சம் நான் விதை வாங்குறது. அதிலேருந்து அதிகபட்சம் நான் என்னால் எவ்வளோ விதைகளை சேகரிக்க முடியுமோ சேகரிச்சுக்கிறது. ஏதாவது 1-2 விதை மட்டும்தான் திரும்பி நான் வாங்குகிற மாதிரி வச்சுக்குவேன் எப்பயுமே. இப்போ வந்து பாருங்கள், அப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் இருந்துச்சு, சாமிக்கு அதையும் பறிச்சாச்சு.